அதாவது ஜெயின் சால்மன் மெடோஸுங்கிறது ஒரு நியர்லி 1000 ஃப்ளாட்ஸ் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு 600 ஃபேமிலிஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகி இப்போ 600 ஃபேமிலிஸ் ஆகுவீங்க. அதில் வந்து நிறைய பாட்டு எங்கே போனாலும் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா பாடுவாங்க சார். பாம்பே ட்ரெயின்லலாம் பாட்டு கேட்டிருப்பீங்க, அங்கே சேர்ந்து இங்கே சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் 600 பேர் இருக்கிற ஒரு இடத்துல பாட்டுக்கு ஆசை இல்லாமல் இருப்பாங்களா? ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சவர் வந்து அனில் தான். அவர் சொல்கிறார் பிளாட்ஃபார்ம் சிங்கர் அப்படிங்கிறது தான். அவர் தான் இன்றைக்கி ஆணிவேர், இந்த குரூப்புக்கு ஆணிவேர். ஒரு 40 பேர் இருக்கோம், ஒரு 3 பேர் சேர்ந்தோம். அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அனில் பாட வந்த உடனே எந்த ஊருப்பா? அதே ஊர் தாங்க, கேரளாவில் பிறந்தாங்கன்னா தான் இந்த வாய்ஸ் கிடைக்கும். அதான் அந்த பேரிட்டோட எங்கே இருந்து வந்தாலும் வந்து ஜெயசங்கர் கொஞ்சம் வாங்கியாங்க ஜெயசங்கர் அப்படியே ஒரு வீட்டில் போய் கதை தட்டு ஒரு பாயை பார்த்து பாடுப்பா அப்படின்னு சொன்னாங்கக்கா அவங்க பாடுவாங்க ஃபஸ்ட்டு. அது ஒரு பெரிய விஷயம். பாடிட்டு இந்த மாதிரி வாய்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப கில்லர் வாய்ஸ். ஓகே, அவர் யார் சரி பாடுறாரு இப்படி பணிவாக பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் வந்து நிறைய மனுஷங்களை ஓடுற ஒரு டாப் லெவல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது லெதர் இண்டஸ்ட்ரி டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காரு. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 2 கண்ட்ரியும் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ his name is Anil. His other name is Humility. Thank you that he is part of our team. அப்புறம் அதே மாதிரி ஒரு பெரியவர் பற்றி பேசணும். அவர் பேர் மூர்த்தி சார். ரொம்ப வயசு கம்மி தான் எங்களுக்கு அவர் ஆக்சுவலி. அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் பிஹெச்இலேருந்து. ஆனால் பிஹெச்இயில் வந்து ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இவரும் நிறைய அளவில் ஓட்டியிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறவர், ரொம்ப இனிமையாக பேசுவார். அவங்க ஒய்ஃபைக்கு வந்திருக்கிறாங்க. இனிமையாக தான் பேசுவாங்க தேன்மொழி. அவங்க பேர் பாருங்க, தேன்மொழி. ஓகே, அவர் தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஒடிசா, தெலுங்கானா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு திவ்யா. அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு, ஐடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. ஒரு வெண்கல குரல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க வெண்கல குரல் அவங்களுக்கு. பெயிண்டிங், ஃபிட்னஸ், இதெல்லாம் ஃபிட்னஸ் போய்க்காங்க. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டா அதனால அவங்க வீட்டு போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும். அடுத்த பர்சன் வந்து பிரேமா. எங்கேயே ரொம்ப சின்னவங்க, ரொம்ப ரொம்ப எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஹோஸ்டஸ். அது ஏன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இருக்காது. ஆர்மி ஒய்ஃபாக இருக்கிறதுனா ஒரு பெரிய பொறுப்பு. மற்ற ஹோம் மேக்கர்ஸும் அப்படி தான், பொறுப்பு கம்மி கிடையாது. பட்டு சர்வீஸ் மேனோட ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய, இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வேலையை பேர் கர்னல் ரிட்டையர் ஆகிட்டாரு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க பெரிய பாட்டு கிராண்ட் சில்ட்ரனை பார்த்துக்கிறது ஆக்சுவலாக ஆர்மி ஒய்ஃபாக இருக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆசையாக பாடுவாங்க. எப்போவுமே வந்து இப்படி தான் பாடணும் அப்படி தான் பாடணும் கிடையாது. எந்த நீங்கள் பழைய தமிழ் பாட்டு எடுத்து கொடுத்தாலும் அவங்க வாக்கிங் என்சைக்ளோபீடியா அவங்களுக்கு அப்படியே பாடுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய பல் வைத்தியர், பல் டாக்டர் லேகா. அவங்க பல்லு எடுக்கும்போது எல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடும்போது இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப இனிக்கும். என்ன அவங்க அப்படிப்பட்ட பாடகி, ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் எடுத்து பாடிடுவாங்க. ஸோ லேகா இஸ் ஆர் நெக்ஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் எங்களுடைய மேல் ஆங்கர் சிங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெயக்குமார் ஒருத்தர். ஆனால் அவர் பிடிவாதமாக ஹிந்தி பாட்டு மாத்திரம் தான் ரொம்ப பாடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து பாம்பேயில், அவர் டாடா ப்ராடக்ட்டு அங்கே பிறந்து வளர்ந்தார். பாம்பேயில் ஒர்க் பண்ணார், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். அது வந்து ரொம்ப என்னன்னாக்கா ஹெல்த்து நடக்கிறது இப்போதான் திருப்பதி வரைக்கும் நடந்தெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். யாருக்காவது ஹெல்த் பற்றி விஷயம் எதாவது தெரியணும், நடக்கிறதா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுலாம் தெரிஞ்சுக்கணும்னா அவரை கேட்கலாம். அடுத்த பர்சன் பிரபா மேடம், சந்திர பிரபா. நாங்கள் செல்லமாக பிரபா சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தாலே தெரியும், டீச்சர் டெஃபினட்டாக, பிரின்சிபல் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில். ஆனால் அவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா வந்து அப்படியே தேர் மாதிரி இருக்கும். அந்த ஜென்சின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பாடுற மாதிரி இருக்கும். அவங்களும் இதே என்சைக்ளோபீடியா சொல்லல, அந்த மாதிரி ஒரு பாடகி. அடுத்த என்சைக்ளோபீடியா இருக்குது ஜூலியா. நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? ஐ எம் ப்ரௌட் ஹோம் மேக்கர் அண்ட் அ ப்ரௌட் ஃபுல் டைம் கிராண்ட் மதர் ஆஃப் 3 children அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் அதை விட பெருமையாக என்ன பண்ணிட்டாங்க சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு கனவு இருந்தது பாட்டு பாடி என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப காலமாக அது உண்மை நடக்கவே இல்லை. ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் பாட்டின் பாலாழியில் என்னோட கனவு நனவாச்சு. அதனால keep dreaming, when it will come true you don't know, so don't stop dreaming. அதுதான் அவங்களோட மெசேஜ். அடுத்தது ஜெயஸ்ரீ. அவங்க வந்து சப்ளை செயின் மர்ச்சன்டைசிங், அவங்க லெதர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல். பேர் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருடையும், உங்கள் எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஜாதகம் தான் ஒரு நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பீப்புள் பர்சன். அண்ட் டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் வடை செஞ்சதே கிடையாது, வடை செய்யாமல் இருக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, எப்படி நான் எவ்வளோலாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவன் என்னோட தங்கச்சி. கொழுக்கட்டை இஸ் அ ஸ்பெஷல். அவங்க ஃப்ரெண்டு நைட்டு சில சமயம் மீட் பண்ணும்போதெல்லாம் கொழுக்கட்டை வாங்கி கொடுத்து வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் உமா. சரி, இந்த ப்ரோக்ராம்லாம் அன்றைக்கி ஆரம்பிச்சாரு, நடத்துகிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. இந்த லிஸ்ட்டை போடணும், அப்புறம் பாட்டு எடுக்கணும், ட்ராக் எடுக்கணும், வரவங்கள பார்க்கணும், வராதவங்கள வரிகளை கேட்கணும். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. அந்த வேலையை பண்ணுறாங்க எங்கள் குரூப்பில் உமா. அவங்க இல்லைன்னா ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ப்ரௌட் ஆஃப் மேக்கர். அவங்க க்ரியேட்டிவ், அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே தெரியும் ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட்னு சொல்லிட்டு அவங்க க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி என்னென்ன பண்ண முடியும், இது பாட்டை தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்காரு இன்னொரு அணிவேர் இதில் ரமேஷ். அவரை பற்றி 2-3 நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து இப்போ நீங்கள் ஒரு மைக்கோ ஒரு கேமரா இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும்னு அழகாக சொல்லுவார். மனிதனும் அவரும் தான் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் குரூப்பில். பட் உங்கள் வீட்டில் பாம்புலேருந்து வந்தாலும்னா அவருக்கும் ஃபுல்லாக அதெல்லாம் அவர் பிடிப்பார், கற்றுட்டு இருக்காரு. அதை பற்றி நிறைய வைல்ட் லைஃப்லாம் அவருக்கு பிடிக்கும். இல்லை அவங்க எப்படி ஆச்சரியப்படுறாங்க, அதிசயம் தான் அந்த மாதிரி. எங்கள் இதுலேயும் நிறைய பாம்பெல்லாம் வரும், நாங்கள் நிறைய வயது இருக்குது. ஸோ அதெல்லாம் கற்றுட்டு இருக்காரு. எப்படி நம்ம தமாமை தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் அது ஒரு இதை எடுத்துட்டு சேனல் எடுத்து கற்றுக்கிட்டாரு. அடுத்து யாராவது சேனல் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அதையும் வந்து அடுத்த வாட்டி அசிக்குவாங்க. கடைசியில் யோசிச்சு மைசெல்ஃப், நான் வந்து முருகப்பா குரூப்லேருந்து ரிட்டையர் ஆனேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் ரொம்ப அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு நான் முடிச்சிடுறேன். என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு 1-2 விஷயம் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது ஒரு பிஸ்னஸ்டே கிடையாது. பாட்டுன்னா உயிர் விடுவாங்க. பாட்டுன்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த கிரிட்டிசிசம் வாங்கியிருப்பாங்க. இது இப்படி பாடுற, அதை இப்படி பாடுற, ஹஸ்பண்டோ சன்னோ டாக்டரோ உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னா தாண்டி வந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்துருக்கு. எல்லாரும் அதை கிளியர்லி பேஷன் ஃபார் சிங்கிங் இஸ் தேர். பாட்டின் பாலாடி, பேஷனட் பாடகர்கள் நாங்கள். அதில் வந்து என்னுடைய இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 வாயாடி வேலை பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தவிர ஐ லவ் ஸ்டிச்சிங் ஆல்சோ அண்ட் ஐ லவ் ட்ராயிங் ஆல்சோ. இது அங்கே சொல்லியிருக்க முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்டே இருப்பீங்க, ஷீ இஸ் கீப் ஆன் டாக்கிங். ஸோ ஷீ இஸ் எ ரிட்டையர்ட் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல். ஸோ தட் இஸ் ஷோயிங். As a professional, I never got to talk and I must tell you that. My job was to make others talk. Alright, okay. What are that also you did. Yeah. So இப்போ தான் சான்ஸ் கிடைச்சது, பிபில கொடுத்தீங்க மாட்டிட்டீங்க. Yeah. She is, backbone of this group. She mentored us in a very wide way to groom us in this stage, and we have a long way to go. But it's too much time we are talking. We will finish 2 or 3 more. So that there is a small break. ஐசிஐசிஐ லோம்பார்டு ஏதோ 2 minutes உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுத்த பிறகு திருப்பி பாட்டுகள் ஆரம்பிக்கும். நீங்கள்லாம் டெஃபினட்டாக ரொம்ப பாட்டு இஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த விதத்துலையும் சரிக்காமல், எந்த விதத்துலையும் உங்களுக்கு இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டுகள் வச்சுப்போம், இதுன்னு கேட்டுப்போம். லாஸ்ட் பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டாகும். I can assure you. So wait till the last. Thank you so much, ma'am. நான் லவ் பண்ணுறதே மறந்துட்டேன் ஆக்சுவலி. நீங்களாம் பாடின பாட்டில் வாட் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். நீங்கள் சார்